ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று திரி புஷ்கர யோகம் வருகிறது. திரி புஷ்கர யோகம் அப்படிங்கிறது 3 மடங்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை இந்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா அது நல்ல காரியம். அந்த நல்ல காரியம் 3 முறை உங்களுக்கு நடக்கும். சில நட்சத்திரங்கள் சில திதிகள் ஒன்று கூடும்போது ஜோதிடத்தில் இந்த திரி புஷ்கர யோகம் நமக்கு வரும். மாதந்தோறும் இந்த யோகம் வரலாம் அல்லது சில மாதங்களில் இந்த யோகம் வராமலும் இருக்கலாம். இந்த மாதத்தில் 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமையிலே திரி புஷ்கர யோகம் வருகிறது. இந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம என்ன நல்லதையெல்லாம் இந்த நாளில் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். நீங்கள் தங்கமோ வெள்ளியோ எது வாங்கினாலும் மீண்டும் மீண்டும் 3 முறை அது வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தங்கமோ வெள்ளியோ நீங்கள் இந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நீங்கள் வாங்கலாம். சேமிப்பை இந்த நாளில் நீங்கள் துவங்கும் பொழுது அது மீண்டும் மீண்டும் 3 முறை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட்டு தொடங்கலாம், இல்லை சீட்டு கட்டலாம், இல்லை தங்க நகை சீட்டு போடுவது, இது போன்ற நல்ல காரியங்களை நீங்கள் செய்யலாம். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது, இல்லை புது ட்ரெஸ் நீங்கள் வாங்குவது, இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும்போது மீண்டும் மீண்டும் அந்த பொருட்கள் உங்களிடத்தில் சேரும். இப்படி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நடக்க வேண்டும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய நல்ல காரியங்களை நீங்கள் செய்யலாம். சரி, என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த யோகத்தில் கட்டாயம் திருமணம் செய்யக்கூடாது, அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது. அவசரம்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம், இல்லை தேவையில்லாததுக்கு நீங்கள் போக வேண்டாம். அனாவசியமாக புதுசாக நீங்கள் இன்றைக்கி மருத்துவமனைக்கு அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் எந்த செக்கப்பும் பண்ணாதீங்க. அதே போல் மருந்து மாத்திரைகள் முன்கூட்டியே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, இந்த நேரத்தில் நீங்கள் வாங்க வேண்டாம். அதே போல் இன்றைய நாளில் நீங்கள் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி வழக்குகளை நீங்கள் தொடங்காமல் இருக்கிறது நல்லது. பெரிய அளவில் யார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேணாம். வீட்டில் கணவன் மனைவி சண்டை போடாதீங்க, பகையை வளர்க்கக்கூடாது. சில கஷ்டங்கள் எல்லாம் நம்மை தொடரக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அப்படிப்பட்ட கஷ்டமான விஷயங்களை இன்றைய நாளை தயவு செய்து செய்யாதீங்க. அதே போல் கஷ்டம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் 3 முறை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம், யாருக்காவது அன்னதானம் இந்த நாளில் நீங்கள் செய்யலாம். ஆன்மீக சார்ந்த புண்ணிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் இந்த நாளில் நீங்கள் செய்யலாம். இது போன்ற விஷயங்களை நம்ம தவிர்ப்பது நல்லது. 9/2/2025 இந்த நாளில் எந்த நேரத்தில் அந்த யோகம் வருதுங்கிற டைமிங் நம்ம பார்த்துடுவோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் 2 முறை இந்த யோகம் வருகிறது. 2 முறை. அந்த தேதி பார்த்திங்கன்னா 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:53லேருந்து 7:25 வரைக்கும் இந்த திரி புஷ்கர யோகம் இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 25ஆம் தேதி 25/2/2025 செவ்வாய்க்கிழமை 6:50 மாலை 6:50க்கு தொடங்கி இரவு 12:47 வரைக்குமே இந்த யோகம் இருக்கிறது. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். அதாவது தங்கம் வெள்ளி வாங்கினாலும் சரி, இல்லை அடகு நகை வச்சுருப்பீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் மூட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் நகைகளெல்லாம் சீக்கிரம் மீட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடலாம். அதை நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் துவங்குங்க. இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க, இந்த நேரத்தையும் மிஸ் பண்ணாதீங்க. இது சித்தர்கள் சொல்லிட்டு போன ஒரு நேரம், ஓலைச்சுவடியில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான நேரம். மீண்டும் மீண்டும் நடக்க வேண்டிய நல்லதை இந்த நாளில் நீங்கள் தொடங்கலாம். நிறைய பணம் சேரணும், நிறைய தங்கம் சேரணும், நிறைய வெள்ளி சேரணும் அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் பணத்தை கொடுத்து தங்க நகைகள் அல்லது வெள்ளி பொருட்களை நீங்கள் வாங்குங்க. இதற்காக கடன் மட்டும் வாங்கி நீங்கள் பொருட்களை வாங்காதீங்க. திரும்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நீங்கள் வாங்கின கடன்லேருந்து ஒரு சின்ன தொகையை திருப்பி கொடுங்க. இந்த நேரத்தில் கடன் சீக்கிரமாக அடையும். அடமானத்தில் நகையை வச்சுருந்தீங்கன்னா அந்த நகையை மீட்பதற்கு ஒரு சின்ன தொகையை கட்டி திருப்பி எடுத்துக்கோங்க. சீக்கிரம் அடமானத்தில் இருக்கும் நகை உங்கள் வீட்டுக்கு வரும். அந்த நாளில் குடும்பத்தோட சந்தோஷமாக நேரத்தை செலவு செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி கொடுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக இருக்கலாம்.
மற்றபடி கடன் வாங்குறது, சண்டை போடுறது இது போன்ற எதிர்மறையான வேலைகளை செய்யக்கூடாது. உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய, வேதனை கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் இன்னைக்கு செய்யாதீங்க. அந்த நாளில் செய்யாதீங்க. அதி அற்புதம் வாய்ந்த ஒரு நன்னாள், நல்லது நடக்கக்கூடிய ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, தவற விடாதீங்க. நிச்சயமாக இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு 3 முறை நடக்கும். அதி அற்புதமான நாள், தவற விடாதீங்க. இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.